ஏஐ ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாபை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 18/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஏஐ ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AAI.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டாலும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரில் வந்து புதுசாக வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து லைனாக போயிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே கொடுத்துருக்கிற இந்த 3 லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு தனியாகவே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு லோடிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேரியஸ் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே டவுன்லோடுன்னு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டவுன்லோடுன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஜாப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சியும், அண்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உமன் ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 66 வேக்கன்சியும், அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் இன்ஜினியரிங்லோ அல்லது டெக்னாலஜிலோ வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸு இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உமன் ரிசோர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் MBA நீங்கள் முடிச்சுட்டு அண்ட் 2 இயரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற HRMO அல்லது HRDO அல்லது PMIR இந்த லேபரேட்டரியில் வெலிஃபேரில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வந்து இங்கிலீஷாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷை வந்து இந்தியா நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 இயராவது ட்ரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC/STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் OBCக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா PWD கேண்டிடேட்டுக்கு 10 இயர்
ரிலாக்ஸேஷனும் அண்டு மற்ற கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மினிமம் வந்து 10 இயர்ஸாவது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருக்கீங்களோ அந்த கேட்டகரியில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 17/2/2025 அன்றைக்கி இருந்து ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கான க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான டெர்னேட்டிவ் டேட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான அதாவது இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்கும் 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இது மட்டும் கிடையாது, மற்ற 3% வந்து உங்களுக்கான பேசிக் பேலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிடிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் கீழவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏஐ ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அண்ட் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான அட்மிட் கார்டெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க்லேயே வந்து நீங்கள் அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு அண்டு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்டு இதுக்கான சிலபஸ்க்கான என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்டு இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் பிடபிள்யூடி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. மற்ற ஜென்ரல் கேட்டகரி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வித் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டாக வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். பே பண்ணாமல் நீங்கள் பெண்டிங்கில் விட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். ஏஐஐ ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், சரிங்களா? மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் எல்லாம் எல்லாமே வந்து கம்மி தான். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.